முதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சரியானதா இல்லை அது எதிர்க்கப்பட வேண்டியதா? இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பண்ணும் பொழுது அது எப்படி மக்களுக்கு எதிரானது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் கேட்கறாங்க, ஆதரிக்கக்கூடிய பாஜகவும் கேட்கறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை இதுவரை ஏற்பட்டதில்லை. இப்பொழுது இந்தியாவில் உள்ள வசிக்கின்ற அனைவரையுமே சந்தேகப்படு. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இங்கேயே இருக்கக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க, அவங்கள நீங்க அப்படி இல்லை டெலிட் பண்ணிட முடியாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு இது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்திற போது? அவங்க டார்கெட்டட் பீப்புள், அதாவது எந்த கூட்டத்தை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கூட்டத்தை வெளியே அனுப்புவதற்கான அந்த சிஸ்டம் மெக்கானிசத்தில் எந்த தளர்வும் இல்லை. இப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய மனோநிலை யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் கொடுத்து நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. இங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் நிலையை மாற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ என்கின்ற ஒரு ஐயமும் அச்சப்பாடும் இயற்கையாய் வரும் தானே. பிளாங்க் பேர் வந்து பிளாங்க்குங்க, வீட்டு அட்ரஸ் பிளாங்க், திருவாளர் பிளாங்க் வந்து ஓட்டு போடுவாரு. த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சமுதாயத்துக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான டாபிக்குகளில் அந்த டாபிக் சம்பந்தமான நிபுணர்கள்கிட்டையும் அது சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்கிட்டையும் நம்ம தொடர்ச்சியாக பேசி நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றது எஸ்ஐஆர், வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க, திமுக ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, சீமான் கடுமையாக எதிர்க்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமை அப்படின்றது பறிப்போயிரும். வட இந்தியர்கள், குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் எதிர்வினையாக சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை போலி வாக்காளர்களை களையிறதுக்கான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு ஆதரிக்கக்கூடியவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை என்னதான் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு இது சாதகமானதா இல்லை தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா? இது சம்மந்தமாக தான் இன்றைய நேர்காணலில் நம்ம விரிவாக அலசி ஆராய போகிறோம். நம்ம கூட நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு தோழர் பாலகிருஷ்ணன். இவர் நாடு முழுக்க பல மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர். விவசாயிகள் சட்டம் தொடங்கி பல முக்கியமான போராட்ட களங்கள்லையும் களத்தில் இருந்து போராடி இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு அரசியலையும் இந்திய அரசியலையும் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மூத்த ஆளுமை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பாலகிருஷ்ணன் அவர்களை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். தோழர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் தோழர். ஓகே, இந்த எஸ்ஐஆர் முறை நம்ம பீகாருக்கெல்லாம் அதுக்கப்புறம் போவோம். முதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சரியானதா இல்லை அது எதிர்க்கப்பட வேண்டியதா? இந்த கேள்வியை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே எதிரானது. அது தமிழ்நாடு மட்டும் தனியா ஒரு மாநிலமா நம்ம பார்க்க வேண்டாம். எல்லா மாநில மக்களுக்குமே எதிரானது என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது. இல்ல, ஏன் எதிரானது? இந்திய மக்களுக்கு, ஒட்டுமொத்தமா இந்திய மக்களுக்குன்னா எதிரானது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஸை தான் எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950க்கு கீழே இருக்கக்கூடிய ஷரத்துகளின் கீழே தான் நாங்கள் எஸ்ஐஆரை பண்றோம். நாங்கள் இல்லாத ஒன்றை பண்ணலை, இல்லாத ஒன்றை பண்ணும் பொழுது நீங்கள் சட்டவிரோதம், மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பண்ணும் பொழுது அது எப்படி மக்களுக்கு எதிரானது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் கேட்குறாங்க, ஆதரிக்கக்கூடிய பாஜகவும் கேட்குறாங்க. அவங்க கேட்கறது கேள்வி சரியானது தானே? இப்படி இருந்தால் சரியானது, நீங்க சொல்றபடி இருந்தால் சரியானது. ஆனா அப்படி இல்லை. இதுவரைக்கும் 8 தடவை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 47 இருந்து 8 தடவை. இப்ப 8 தடவையிலையும் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இது நடந்திருக்கு. இந்த 8 தடவையிலையும் யாரும் எதிர்க்கல, மக்கள் எதிர்க்கல, சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கல, கட்சிகள் எதிர்க்கவில்லை. அப்ப இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அடிப்படையில கான்ஸ்டிடியூஷனுக்கு, இந்த நம்முடைய இதுவரை பின்பற்றி வந்த மரபுக்கு எதிரான ஒரு விஷயம். அதாவது இந்த தேர்தல்ல மக்கள் வாக்களிக்கிறது, வாக்காளர் பட்டியலை இடம்பெறுவது என்பது ஸ்டேட் இனிஷியேட்டிவ், அதாவது அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வு. அதுபோலதான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. முதல் தடவையாக
இது குடிமக்கள் இனிஷியேட்டிவாக, மக்களுடைய இனிஷியேட்டிவாக இது மாற்றி இருக்கிறது. அதுதான் வந்து ஒரு, அதாவது தலைகீழ மாற்றி இருக்கிறது இதுவரை நடந்த விஷயங்கள் இல்ல. இல்ல கொஞ்சம் இதுவரைக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒரு உதாரணமா எனக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? இது எனக்குமே சரியா புரியல. அதாவது இதுவரை நடந்த எல்லா விதமான அந்த வாக்காளர் திருத்தம் மற்ற விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்தல் பணியாளர்கள்ட்ட அந்தந்த மாநில அரசாங்கங்கள் நியமிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வருவாங்க. ம். உங்க வீட்டுக்கு வந்து அந்த எனிமரேஷனை எடுத்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபில்அப் பண்ணிட்டு அவங்க போவாங்க. அவங்க போயிட்டு புதுசாக ஏற்கனவே போன வாக்கு எந்த தேர்தல் நடந்ததோ அந்த தேர்தலில் உள்ள வாக்காளர் அட்டை அவர்கள்ட்ட இருக்கும். அந்த பட்டியல் இருக்கும். அதுல இருந்துட்டு, எப்பா உங்க வீட்டுல யார் இருக்கா? போன இடம் இந்த நம்பர்ல இந்த வீட்ல இருக்காங்களா? இல்ல பெரியவர் இருக்காரா? அந்த அம்மா இருக்காங்களா? இறந்து போயிட்டாங்களா? இறந்துட்டாங்கன்னா டெலீட் பண்ணிடுவாங்க. புதுசா வீட்டுல யார் வந்திருக்கா? 18 வயசுக்கு மேல வந்திருக்காங்களா? சரி. அவங்களுக்கு அவன் இந்த புதுசா இந்த பையனை சேர்க்கணுமா? ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதை சேர்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அது அப்படியே வந்து மற்ற எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் நடந்திருக்கிறது. ம். இதற்கு மேல எங்கேயும் எள்ளளவும் மாற்றமில்லை. முதல் தடவையாக எல்லா மனிதர்களும், எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை இதுவரை ஏற்பட்டதில்லை. ம். அதைத்தான் நான் சொல்றேன். மக்கள் இனிஷியேட்டிவ், ம். மக்களாக அவன் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை நம்ம தலையில சுமத்தி இருக்கிறாங்க. இது அடிப்படையில் ஜனநாயக விரோதமானது, மக்கள் விரோதமானது. அமெரிக்கா போன்ற நாடுகள், மேலை நாடுகள்லாம் போய் மக்கள் போய் வந்து அவங்களா வந்து பதிஞ்சு அவங்களா போடணும். ம். அந்த லிஸ்ட்ல வந்து தே ஹாவ் டு, அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா அவங்க அந்த வாக்காளர் பட்டியல பேர் இருக்கிறதா இல்லையா இவங்க பார்க்கணும். ஆனா இதுவரை நடந்தது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு 40% அளவுக்கு வாக்கு போட மாட்டாங்க. 40-50% பதிய மாட்டாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்லை. ஒரு ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டமாக 47ல இருந்து அரசாங்கம் வந்து இனிஷியேட் பண்ணி எல்லா மக்களையும் நீங்க வாக்களிக்கணும், உங்களுக்கான நாடு, உங்களுக்கான அரசும், வி தி ரிப்பப்ளிக் பீப்புள் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷனை ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம்ங்கிற அடிப்படையில் நம்மை எல்லோரும் சேர்த்து அரவணைத்து போட வைத்தது. அதாவது இன்னும் வேற ஒரு வார்த்தைகள்ல சொல்றதா இருந்தா, இந்திய மக்கள் அனைவரையும் குடிமக்களாக நினைத்து சந்தேகம் ஏற்படுகிறவர்களிடம் மட்டுமே ஆவணங்களை கேட்டது. ம். இப்பொழுது இந்தியாவில் உள்ள வசிக்கின்ற அனைவரையுமே சந்தேகப்படு என்கின்ற அடிப்படையிலே அனைவரிடமும் ஆவணங்களை கேட்கிறது. இது அடிப்படையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆனா, வித்தியாசம் தேர்தல் என்று. ஆணையத்துடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நானுமே போயிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூத் லெவல்ல இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் வந்து ஒரு தடவை இல்ல, 3 தடவை உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க வந்து உங்களுடைய தகவல்கள குடுக்கலாம். அவங்க உங்களுக்கு பண்ண முடியலையா, அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகள செஞ்சு தருவாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்குன்னு ஒரு வட்டத்துக்கு ஒரு அதிகாரி, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு கீழ இத்தனை அதிகாரிகள் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாவே போட்டு குடுத்துருக்காங்க. அது போக அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஓஸும் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய எக்ஸர்சைஸ் அப்படின்றப்போ எல்லாத்தையுமே நேரடியா அரசு அதிகாரிகள் மட்டுமே பண்றது சாத்தியப்படாது. அதனால தான் இது இது இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான். இல்லாதது ஒண்ணும் கிடையாது. மக்கள் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்ன ஒண்ணு. 2வது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் பீகார்லயும் நடந்தது. இப்ப ம். நாம வந்து நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது, நீ என்ன பேசுறீங்க, நீ தம்பி என்ன பேசுறீங்கிறதுல நான் முடிவு பண்ண முடியாது. நீங்க ம். என்ன செஞ்சுட்டு வரீங்கிறதுல இருந்தா நான் முடிவு பண்ண முடியும். ம். நீ நீங்க நல்லவன்னு நான் எழுதிக்கிடுவீங்க, போர்டை போட்டு விடுவீங்க, அது இல்ல பிரச்சனை. ம். என்ன செஞ்சிருக்கிறீங்க பீகார்ல? ம். அப்போ என்ன நீ 65 லட்சம் பேரை வந்து வரைவு வாக்காளர் பட்டியல நீக்கிருக்கீங்க. அதுல வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வீதாச்சாரத்திற்கு எதிர்மறையாக பெண்களை அதிகமாக நீக்கி இருக்கிறீங்க. ம். முஸ்லிம்களை அதிகமாக நீக்கி இருக்கிறீங்க. பீகார்ல வந்து 16.7% தான் முஸ்லிம்கள். ம். 65 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 24 விழுக்காடு நீக்கி இருக்கிறீங்க. ம். திரும்ப இறுதி பட்டியல்ல 3.66 லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்கிறீங்க. அதுல 33% இஸ்லாமியர்களை நீக்கிருக்கீங்க. 16% எங்க, 33% எங்க? ம். இதுக்கு எதிராக
எந்த ஹியரிங்கும் கிடையாது. ம். இப்ப இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அங்க பீகார்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுதான் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கிட்ட 16.45 லட்சம் பேரை புதிய வாக்காளர்களா சேர்க்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க செக் பண்ணுங்க பீகார்ல. அதற்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் யாரும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி. செப்டம்பர் 30 இறுதி பட்டியலை வெளியிடும் போது 21.3 லட்சமோ 4 லட்சமோ வந்திருக்கு. இல்ல அவங்க எலெக்ஷன் புதிய கமிஷன் என்ன வாக்காளர்கள் சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு தவறுதலா நீக்கிட்டீங்க, எங்களை சேர்த்துக்கோங்கன்னு எங்ககிட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்தவங்கள தான் நாங்க அப்படி சேர்த்திருக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபைனல் இல்ல ஆர்குமெண்டா இல்ல இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ரைட்டு. ஆனா செப்டம்பர் 1 தானே லாஸ்ட் டேட்னு அவங்க தானே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் முன்னாலே முடிஞ்சு வச்சு ம். சேர்த்தவர்கள் எல்லாம் காலம் முடிஞ்சு போயிட்டு இப்ப இந்த 4.5 லட்சம் பேரு எங்க இருந்து வந்தாங்க, எப்ப சேர்த்தீங்கிற கேள்வி இருக்குல்ல. ம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணுமா வேண்டாமா? கரெக்ட். சரி, இப்போ நம்ம அப்படியே அப்போ அப்போ கொஞ்சம் அப்படியே தமிழ்நாட்டுக்கும் வருவோம். இப்போ நீங்க பீகாரோ வெஸ்ட் பெங்காலோ அது வேற மாதிரியான சினாரியோ. ஏன்னா அது வங்கதேசத்து கூட எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறதுனால சட்டவிரோத குடியேறிகள் வந்திருக்கலாம். அதனால அங்க ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா அங்க நடக்கும் அப்படின்னு. பட் தமிழ்நாட்டில் அப்படியான சுச்சுவேஷன்ஸ்லாம் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியான சட்டவிரோத குடியேறிகள் வந்திருந்தாலும் அவங்க ரொம்ப மினிமலான கவுண்ட்ல தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்கள சுலபமாக அடையாளமும் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மளால சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம மக்களும் அதுக்கான விஜிலண்டாக தான் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இதை பண்ணும் பொழுது ஒரு மத ரீதியிலான இல்லை ஒரு ஒரு அந்த மாதிரியான விஷயங்களா இல்லாமல் இவங்க இந்த பர்டிகுலரா இந்த காரணத்துக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு நம்ம எதை நம்ம எடுத்துக்கிறது? சரி, நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன், பீகார்ல என்ன சொன்னாங்க, நீங்க பக்கத்துல இஸ்லாமியர்கள், அங்கிருந்து மியான்மர்ல இருந்து ரோஹினியாக்கள், இது போன்றவர்கள் சட்டவிரோதமாக குடியேறி அவர்கள் அரசியலினுடைய அமைப்பையே மாற்றுகிறார்கள் தான் பிரதமர் மோடி எடுத்த பிரச்சாரம் இல்லைங்களா? கரெக்ட். பாஜக எடுத்த பிரச்சாரம் அது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஏன்னா ஜார்க்கண்ட்ல நான் ஜார்க்கண்டுக்கு எலெக்ஷனுக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு பெரிய பாப்புலரான வார்த்தை மட்டி ரொட்டி பேட்டி, அதாவது இந்த வெளியிருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் ஜார்க்கண்ட் மக்கள் மண், பெண் மற்றும் உங்களுடைய சாப்பாடை எடுத்துக்குவாங்க அப்படின்றது தான் அவருடைய பிரச்சாரத்துக்கான கோர் லைன். ஸோ அதனால பீகார்லயும் அதை தான் பண்றாங்க, மாற்று கருத்து இல்லை. சரி, நீங்க சரியா சொல்றீங்க. ஆனா இப்போ கடைசியில இறுதி வாக்காளர் பட்டியல்ல பீகார் நம்மளுடைய பீகார்ல போட்டதற்கு அப்புறம் எத்தனை அப்ஜெக்ஷன் வெளிநாட்டுக்காரங்கன்னு வந்திருக்கு? 1047 அப்ஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஆமா, அதுல 390 பேரு டெலிட் பண்ணிருக்கிறாங்க. அதுல 76 பேரு அந்த நீங்க சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துல உள்ள 4 மாவட்டங்கள், அதுல 76 பேர்ல 4 மாவட்டங்கள் இருக்கிறாங்க. அதுல 10 பேரு இன்ஃபில்ட்ரேட்டர்னு கிட்ட 10 பேர் 4 மாவட்டங்கள் இருக்கிறாங்க. 10 பேர் தான் அந்த 4 மாவட்டங்கள்ல. அதுல 5 பேரு இந்துக்கள், 5 பேர் இன்ஃபில்ட்ரேட்டர் முஸ்லீம்ல முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரு இறந்துட்டாங்க. 3 பேர் தான் இன்ஃபில்ட்ரேட்டர்னு முடிவு பண்ணிருக்கு. இந்த 3 பேருக்கு நீங்க சட்டபூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து நீங்க எக்ஸ்பெல் பண்ணுங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, அது வேற விஷயம். அது செய்யல, இன்னும் இன்னை தேதி வரைக்கும் செய்யல. அப்போ ஒரு 3 பேரை வெளியேற்றுவதற்காக ஒரு பீகார் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு எல்லாரையும் கிறுக்கு பயலா மாற்றி எல்லாரையும் ஓட விட்டு இப்படி செஞ்சிருக்காங்களே. தேர்தல் ஆணையமும் செஞ்சிருக்கு. கட்சிக்காரங்க சொல்றது வேற விஷயம், பாஜக காரங்க சொல்றது விஷயம். தேர்தல் ஆணையம் அம்பையரா இருக்கக்கூடியது, நடுநிலையா இருக்கக்கூடியது செஞ்சிருக்கே. அப்ப இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய கோளாற பண்ணிருக்கு, அது மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அதனுடைய வார்த்தையிலே பேசுறாரு தான் ராகுல் காந்தி. இந்திய மக்கள் முன்னால மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது போல தேர்தல் ஆணையம் இந்திய மக்கள் முன்னால மன்னிப்பு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இப்ப பேக் டு தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பேக் டு தமிழ்நாடு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இது என்ன பிரச்சனையா மாறப்போகுது? ஏன்னா இங்க நீங்க அப்படி இன்ஃபிளேட்டர்ஸும் பெருசா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கேயே இருக்கக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க, அவங்கள நீங்க அப்படி இல்லை டெலிட் பண்ணிட முடியாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு இது என்ன என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட போகுது?
இல்ல நீங்க இன்னும் ராங் அசம்ஷன்ல தான் வர்றீங்க. பீகார்லயும் பெரிய அளவுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர் இல்லையா, அங்க கரெக்ட். கிடையாது. ம். நான் அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆமா. சரி, அப்போ தமிழ்நாட்டுக்கு அப்போ சரி, பீகார்ல இந்த இதுதான். தமிழ்நாட்டுக்கு ம். நீங்க அப்படி சொல்றதாக இருந்தால், ம். இவர்கள் தமிழ்நாட்டுல நேரடியா வேற இஷ்யூ ஆயிரும். ஆனா தமிழ்நாட்டுல சொல்லணும்னு இருந்தா இலங்கை ஒரு நாடு இருக்கு, வெளிநாடு இருக்கு ம். பக்கத்துல. அது அவங்க இதுவரைக்கும் பேசல, ஓப்பனா பேசல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக அவங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ம். எல்லா மக்களும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ம். இதுவரை நான் எனக்கு வயது தெரிஞ்சு, எனக்கு வயது 70க்கு மேல ஆகிவிட்டது. ம். எனக்கு நினைவு தெரிந்த வரைக்கும், எங்க அப்பா அம்மாட்டையும் கேட்டது வரைக்கும், இவர்கள் யாரும் எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தது கிடையாது, எந்த ஆவணத்தையும் கொடுத்தது கிடையாது. காலங்காலமா நாங்க இந்திய மக்கள் குடிமக்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு நீ இந்திய குடிமகன்னு நிரூபிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா, இல்லையா, ஒரு மாதத்துக்குள்ள நிரூபிக்கணும்னு சொல்றான். கட் ஆஃப் டேட்டு இங்கதான் சிக்கல் இருக்கு. அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஆனா கொஞ்சம் பீகாரை விட்டு இது கொஞ்சம் பரவாயில்ல, லிபரல் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, இங்க நான் இல்லைன்னாலும், ஒரு வாக்காளர் இல்லைன்னாலும் அவங்க வீட்டுக்கு அந்த ஃபார்ம் பிஎல்ஓ வர்றாங்களே, அவங்க அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். அதாவது அந்த வாக்காளர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு லிபரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்துல. அதே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கிறோம். அதுபோல ஒரு நாளைக்கு பூத் லெவல் ஏஜென்ட் எல்லா கட்சியில இருந்து இருப்பாங்க. திமுக, அண்ணா திமுக, பாமக எல்லா கட்சியில இருந்து இருப்பாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 50 பேர் பூத் லெவல் ஏஜென்ட் இவங்க ஒரு நாள் மக்கள்கிட்ட எனிமரேஷன் ஃபார்மை வாங்கி கொண்டு கொடுக்கலாம். இவங்க ஃபில்அப் பண்ணி இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து எப்ப பக்கத்தில் உள்ள எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு அவங்களுடைய பர்டனை குறைக்கு. அதுபோல சில என்ன சொல்றது, 2002 2003 வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் அவர்கள் ஆவணங்கள் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறது அங்க பீகார்ல சொன்னது. 2002 2003 வாக்காளர் பட்டியல்ல. அதுக்கப்புறம் பாதி பேருக்கு மேல வரலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தாய் தகப்பன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. யார் பட்டியல் இருக்கோ அவங்க தாய் தகப்பன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வரலன்னு சொன்னோம்னா அவங்க உறவினர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, ஓரலாம். அதை இப்ப ஃபார்மெட்டாவே கொண்டு வந்துட்டாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு அல்லது மற்ற ஸ்டேட்டுகளுக்கெல்லாம். 2002 2003 யார் பேர் இருக்குதோ அவர்கள் அவங்களுடைய தாய் தப்ப உறவினர்கள் யாருமே இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான தேவையில்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அது ஒரு பரவாயில்ல. ஒரு 70-75 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டுல டாக்குமெண்ட் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அன்லைக் பீகார் மாதிரி இல்லாமல் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையில் அவங்க டார்கெட்டட் பீப்புள், அதாவது எந்த கூட்டத்தை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கூட்டத்தை வெளியே அனுப்புவதற்கான அந்த சிஸ்டம் மெக்கானிசத்தில் எந்த தளர்வும் இல்லை. எப்படி சொல்றேன்னு சொன்னா, அந்த 30 நாள்ல நீங்க கொடுத்துட்டு ஒரு அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு 9 நாள் 7 நாள் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் வரைவு வாக்காளர் பட்டியலை போடுவாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை போட்டதுக்கு அப்புறம் அதுல உங்க பேர் இல்லைன்னு சொன்னால் நீங்க அங்க என்ன சொன்னாங்க, அப்ரப்ட்லி வில் பி டெலிட்டட்னு சொன்னாங்க. இங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது இங்க கலெக்டர், முதல்ல கலெக்டர் அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர், 2 தான். இந்த 2 கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமா நான் கூலி வேலை செய்யறையா, நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நான் எனக்கு பேர்ல என்ன மனு போட முடியுமா? எனக்கு தெரியுமா? ஐயோ கலெக்டரா, நீ என்ன விடப்பா, எனக்கு ஓட்டு இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு போவான். இவர்களை கொண்டு சேர்த்து இவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? அந்த கொஸ்டின் இருக்கு. அப்போ அடிப்படையில் பெருமளவுக்கு ஏழை எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, அதாவது தினசரி சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கும் இதுக்குமே போராடிட்டு இருக்கவனை வெளியே அனுப்புவதற்கான ஒரு முயற்சி ஒன்று. இன்னொன்று,
அந்த ப்ராசஸ் நடக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் போடுறாரு. அது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பேரன்சி எதுவுமே கிடையாது. எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. அத்தாரிட்டேரியனா ஆர்பிட்ரரியா டெசிஷன் எடுக்கிறாங்கிறத பாக்குறோம். அப்போ பீகாருக்கும் இதற்கும் என்ன விஷயம் சொன்னா, சில லிபரலாக சில கண்டிஷன்ஸை மாத்திருக்காங்கிறது உண்மைதான். அது யாருக்குன்னா, மக்களை விட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆபீசர்ஸுக்கு வந்து ஒரு லிபரலா இருக்கான். அதாவது முதல் நாள் எல்லாரும் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இன்றைக்கு அப்படி இல்லை. நீ ஃபார்மை கொடுக்குற அன்னைக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டாம். இப்ப கொடுத்துருக்கிறதுல ஆனா எல்லாரும் ஃபார்மை கொடுக்கணும். எத்தனை கோடி பேர் இருக்கீங்களோ அத்தனை கோடி பேர் ஃபார்ம் கொடுக்கணும். சரி, 2004ல அத ஒரு 3 கேட்டகரியா வந்து இல்லாதவங்களை பிரிக்கிறாங்க இந்த டைம் பிரகாரம். 1987க்கு முன்னால பிறந்தவங்க இருக்காங்களே, அவர்கள் தங்களுடைய அந்த டாக்குமெண்ட் 11ல 1 கொடுத்தா போதும். 87க்கும் 2004க்கும் இடையில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய டாக்குமெண்ட், தன்னுடைய பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் டாக்குமெண்ட் அடிப்படையில பிளஸ் விண்ணப்ப படிவம் இவ்வளவுத்தையும் கொடுக்கணும். எங்கேயா போவான்? எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க போவாங்க? அந்த காலத்துல என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல பாருங்க, 2004க்கு பின்னால பிறந்தவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் தாய் தகப்பன் 2 பேருடைய டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும். தனக்கும் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய மனோநிலை யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் கொடுத்து நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. எனக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அவர்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னா, இதை உங்களுக்கு வாக்கு நீங்க அளிக்க முடியவில்லை என்று சொன்னால் குடியுரிமை நீக்கப்படும். சிட்டிசன்ஷிப் வில் பி ரிமூவ்ட். அதான் அடிப்படையான விஷயம். அவர் ஞானேஷ்குமார் கூட இப்ப அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசி இருக்கிறாரு. போக்கசிங் ஆன் தி சிட்டிசன்ஷிப்ங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை எதிர்க்க வேண்டியிருக்கு. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஆவணம் எதியா? எல்லா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணம் ஆதார். யூனிவர்சலா இந்தியாவில் இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஆதார். அந்த ஆதார் வந்து நீ கொடுத்தால் பீகார்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெரிய சண்டை. யோகேந்திர யாதவ் முதல் பிரசாந்த் பூஷன் முதல் போட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் ஒத்துருக்கான். அதுல 15 நாள் முடிஞ்சு வச்சு. இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தோம். உண்மையில நாங்க எல்லாம் சந்தோஷத்துல இருந்தோம். ஆதார் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு. கடைசியில பார்த்தா ஆதார் வந்து ஒரு அடையாளம் தான். அது கொடுத்ததுக்கு அப்புறமும் 11. அப்ப நான் எதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்? அப்ப ஆதாரம் கழிச்சுட்டான். ஆக்சுவலா 12 சும்மா. ஆமா, நீங்க 11ல ஏதாவது ஒண்ணு திருப்பி கொடுக்கணும். அப்போ இது வந்து என்ன? அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கூட இந்த விசாரணையின் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் கவனிச்சேன். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனருடைய வக்கீலை பார்த்து, எப்பா எல்லா அடிப்படை ஆதார் தான் இருக்குன்ட்டு வந்து நம்ம அரசாங்கத்துல என்ன கேட்டாலும், கேஸ்ட் சர்டிபிகேட் கேட்டா ஆதாரம் கொடுக்குறான், டிரைவிங் லைசன்ஸ் கேட்டா ஆதாரம் கொடுக்குறான், நீ என்ன சர்டிபிகேட் கேட்டாலும் ஆதாரம் கொடுக்குறான். ஆனா நீ அந்த ஆதாருக்கே அடிப்படை கேட்கிற, ஆனா மத்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா இது என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. கரெக்ட். அதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை என்பதைத்தான் நாம வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். இப்ப இப்படியாக இந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ரொம்ப மிக மோசமான ஒரு நிலையில வந்து இன்றைக்கு மக்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வெளியே அனுப்பக்கூடிய வகையிலே வந்து இது இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறதா நம்ம வந்து பார்க்க. அதே மாதிரி நீங்க இந்த சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்தே எனக்கு இன்னொரு கேள்வி எழுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒருத்தவங்களை வெளியேற்றாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு வேக்கம் ஆகுதுன்னா அந்த இடத்துல இன்னொன்னு ஏதாவது வந்து நிரப்பும். அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்க யாரை மென்ஷன் பண்றீங்கன்றது நீங்க வெளிப்படையா சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை வெளியேற்றாங்கன்னா அங்க யாரை இட்டு நிரப்ப போறாங்க? இல்ல அது ஒரு நீங்க இந்த இடத்துல வந்து நான் இந்த விதியில இருந்து, பிசிக்கல் விதியில இருந்து வரேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெற்றிடம் ஏற்படுதும் என்றால் வந்து அந்த வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்பும் அல்லது மண்ணு நிரப்புங்கிறது தான் கரெக்ட். ஆனா இங்க அப்படி நிரப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இங்க நிரப்ப போகுது, அது வேற விஷயம். யாரை நிரப்ப போறாங்கன்னா, இப்போ பீகார்ல
36 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாக்கு இல்லைன்ட்டாங்க. ம். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அப்போ ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக, ஒரு சமூக போராளியாக, ஒரு தலைவனாக எங்களுக்கு இருக்கக்கூடியது எந்த ஒரு மனிதனுக்கும் வாக்கு இல்லாம ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறோம். அதாவது குடியுரிமை நீக்கப்படக்கூடாது, வாக்குரிமை இல்லாம போயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ அங்க உள்ள ஒரு 36 லட்சம் பேரை வந்து அவங்க நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அங்க கிடையாது. அப்ப அவங்களுக்கு எதுக்காக நீக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த மாநிலங்கள்ல சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நீக்கியிருக்கிறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு சிக்கல் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க வந்து வேலைக்காக நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், பிழைப்புக்காக வந்திருக்கிறாங்க, ரைட்டு. ஆனா இங்க வந்து எங்களுடைய, அதாவது இங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் நிலையை மாற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ என்கின்ற ஒரு ஐயமும் அச்சப்பாடும் இயற்கையா வரும் தானே. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பீகார்ல இருந்து வர்றவங்களோ அல்லது வந்து மற்ற மக்களை பொறுத்த வரைக்கும், சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகள் மேல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தம் இருக்காது. ஆமா. இயல்பா. அப்ப அவங்களுக்கு வந்து பிஜேபி இல்லாட்டா காங்கிரஸ், அவங்க ஏற்கனவே அங்க இருந்துட்டு வர்றதுனால பிஜேபி காரங்க தங்களுக்கு இந்த செக்மெண்ட் போடும்னு நினைப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு லாஜிக், குடும்பம், அதாவது ஒரு குடும்பமா வந்து இங்க செட்டில் ஆயிருக்கவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல, வாக்குரிமை கொடுக்கறதுல இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொன்னா. ஆனா வந்து வேலைக்கு வந்துட்டு இங்க போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையில என்ன செய்ய போறாங்கிறது தெரியல. இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு நிலையில வந்து நம்மளை கொண்டு இந்த புலிவால் பிடிச்ச கதையை மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போய் இந்த தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. அப்படி போனாலும் சிக்கல்ல கொண்டு விடும், இப்படி போனாலும் சிக்கல்ல கொண்டு விடும். நீ எதிர்த்தாலும் நான் பீகார் மக்களுக்கும் உங்களுக்கும் இந்திய கூட்டணி உடைகிறது மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஸ்டாலின் எதிர்த்தாரு, இங்க உள்ள மக்கள் எதிர்த்தாருன்னு சொன்னா லல்லு பிரசாத் யாதவ் கூட்டத்திற்கும் இங்க இருக்கும் தமிழர்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆதரிச்சனாலும் வந்து நீங்க வந்து இங்க உள்ள மக்களை ஓட்டு போட வச்சு உன்னை நீக்கிடுவேன். எப்படியான நிலைமைகள்லாம் இந்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் தானாக பட் ஆனா இது நீங்க இவ்வளவு தூரம் இதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பீகார்ல இருந்தோ உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ வந்து போகக்கூடியவங்க தமிழ்நாட்டுல ஒரு இன்டரிமா எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இப்படியான ஒரு எஸ்ஐஆர்கள்லாம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அவங்க வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இது அன்ஸ்டாப்பபிளாக போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனை சுப்ரீம் கோர்ட்டாலே நிறுத்த முடியல, வேற எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ அவங்க அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும் பொழுது வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இதுல? அதாவது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. என்கிட்ட வந்து எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டால ஒன்றும் செய்ய முடியலன்னா வந்து எனக்கால நான் என்ன செய்ய முடியும்? ஒரு சாதாரண வந்து ஒரு என்ன சொல்றது, விவசாய கூட்டமைப்பினுடைய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ஒரு குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்துக்கான ஒரு மனிதனாக இருக்கிறேன். இங்க ஒரு விஷயம், இன்றைக்கு யோகேந்திர யாதவ் கூட வந்து சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னால சொல்றாரு, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான். இந்த கேஸ் இன்னும் முடியலையா? இந்த கேஸ் முடியல. இந்த கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இருக்கிறதுக்கு முன்னாலே அவசர அவசரமா செய்யறாங்க. டூப்ளிகேட் பெயர்கள் லட்சக்கணக்கில் இருந்தது. ஜங்க் நேம்ஸ் 24,000 பேர் இருந்தது. பிளாங்க் பேர் வந்து பிளாங்க்குங்க, வீட்டு அட்ரஸ் பிளாங்க். திருவாளர் பிளாங்க் வந்து ஓட்டு போடுவாரு, திருவாளர் ஏபிசிடி ஓட்டு போடுவாரு அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அப்போ இதை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு ஏஐ மூலமாகவோ ஏதாவது சாஃப்ட்வேர் மூலமாகவோ ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கீர்களா அப்படின்னு இவர்கிட்ட நம்ம சீஃப் எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட, கமிஷனர்கிட்ட கேட்டதற்கு அது ஒன்றும் அதற்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா இதை நீக்குவதற்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அப்ப டூப்ளிகேட் ஓட்டு போடுவான்னு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 4 நாளைக்கு முன்னால் அவர் சொன்ன பதில், இட் இஸ் கிரிமினல். அப்படியே 2 தடவை ஓட்டு போடுறது அப்படின்னா இந்தியாவில் கொலை பண்றது கிரிமினல், போலீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுமா? வாட் இஸ் த மெஷர்? என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க? எதுவும் எடுக்கல. அதே நடவடிக்கை, அதே பெண்களுக்கு விகிதாச்சாரத்தை குறைப்பதற்கு. இதுதான் வந்து இதோடைய முக்கியமான விஷயம். நிச்சயமா நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியலுடைய மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயத்துல நிறைய புரிதல் அப்படின்றது இந்த நேர்காணல் மூலிமா நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்தடுத்த நேர்காணல்களில் தொடர்ச்சியாக சந்திப்போம். உங்களுடைய இந்த நேரத்துக்கும் உங்களுடைய இவ்வளவு முக்கியமான அறிவு பகிர்வுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம்.